தலைப்பு: சாணக்கிய நிதி, அறிவால் வெற்றி, நெறியால் நிலை. இது ஒரு பழமையான சிந்தனையின் புதுப்பிப்பு, வாழ்க்கையை மாற்றும் ஞானத்தின் குறை. இன்று நாமும் சாணக்கியர் சொன்ன நெறிகளை நம் கால வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். ஒரு கேள்வி: வெற்றி பெறும் மனிதர்கள் ஏன் வேறுபடுகிறார்கள்? அதே சூழ்நிலையில் வாழ்ந்தும் ஏன் சிலர் உச்சிக்குச் சென்று சிலர் பாதையிலே நிற்கிறார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் சாணக்கியர். சாணக்கிய நிதி என்பது வெறும் புத்தகமல்ல, அது வாழ்க்கைக்கான வழிகாட்டி. அறிவு, தலைமை, நம்பிக்கை, நெறி இவை எப்படி ஒரு மனிதனை உருவாக்கும் என்பதற்கான அறிவியல் இதுவே. சாணக்கியர் சொன்னார், வெற்றி எளிதல்ல, ஆனால் பாதை எளிமையானது. அந்த பாதையை அறிந்தவன்தான் உண்மையான தலைவன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அதிர்ஷ்டமல்ல, அது அறிவும் ஒழுக்கமும் சேர்க்கை. அவர் கூறினார், அறிவு ஒரு ஆயுதம், அதை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. பணம் தற்காலிகம், அதிகாரம் மாறுபடும், ஆனால் அறிவு என்ற செல்வம் நிரந்தரம். தன்னையே வெல்லாதவன் உலகத்தை வென்றுவிட முடியாது. உன் உள்ளே நடக்கும் போராட்டமே மிக பெரியது. பயம், சோம்பல், சந்தேகம் இதுவே உன் எதிரிகள். அவற்றை வென்றால் உலகம் உன்னுடையது. சாணக்கியர் கூறினார், அவசர முடிவுகள் ஆழமான வருத்தங்களை உருவாக்கும். தலைமை என்றால் சப்தமல்ல, அமைதி. புயல் வந்தாலும் கடலின் ஆழம் அமைதியாக இருக்கும். அதுபோல உண்மையான தலைவன் உள் தெளிவால் வழிநடத்துவான். நம்பிக்கை இல்லாத இடத்தில் எந்த உறவும் நிலைக்காது. நம்பிக்கைதான் வாழ்க்கையின் அடித்தளம். அதை நீ உன்னில் வளர்த்தால் எந்தச் சவாலையும் நீ வெல்ல முடியும். நம்பிக்கையில்லா வாழ்க்கை வெற்றியில்லா பயணம். சாணக்கிய நிதி நமக்கு கற்பிக்கிறது, வாழ்க்கை ஒரு விளையாட்டல்ல, அது ஒரு திட்டம். நீ திட்டமிடு, உழை, காத்திரு. காலம் உன்னை கண்டு வணங்கும். அறிவும் பொறுமையும் சேர்ந்தால் அதுவே வெற்றியின் ரகசியம். அவர் கூறினார், போருக்கு முன் 100 முறை யோசி, ஆனால் முடிவு எடுத்த பிறகு ஒரு முறை செய். யோசனையுடன் செயல், அதுவே நிதானத்தின் வலிமை. சிந்தனையில்லா செயல் தோல்வி தரும், ஆனால் செயலில்லா சிந்தனை பயனற்றது. தோல்வி ஒரு நிறுத்தமல்ல, அது ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்குத் தள்ளும் பாடம். அதை பயப்படாதே, கற்று வளர். தோல்வி உன்னை சோதிக்க வருகிறாள், நிறுத்த வரவில்லை. நீ எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நம்பிக்கையை இழக்காதே. நம்பிக்கைதான் உயிரின் தீபம். அது அணைந்தால் இருள், அது எரிந்தால் வெளிச்சம். அதனால் நம்பிக்கையை உயிராய் காத்துக்கொள். அறிவால் உன்னை வளர்த்து, நெறியால் நடத்திக்கொள். வெளி உலகம் உன் முயற்சியை மதிக்கும், ஆனால் உன் உள்ளம் உன் நெறியை மதிக்கும். இரண்டையும் சமநிலையாக்கினால் நீ தலைவனாகி விடுவாய். தலைமை என்றால் உத்தரவிடுவதல்ல, வழிகாட்டுவது. உண்மையான தலைவன் பிறப்பதில்லை, உருவாகிறான். அந்த உருவாக்கப் பயணம்தான் உண்மையான வெற்றி. அதற்கான முதல் படி உன்னை நீ நம்புவது. சாணக்கிய நிதியின் சாரம் ஒன்றே, அறிவால் வெற்றி, நெறியால் நிலை. நம்பிக்கையால் தொடங்கு, ஒழுக்கத்தால் தொடரு, உழைப்பால் நிறைவு செய். இது வாழ்க்கைக்கான உண்மையான வழிகாட்டி, சாணக்கிய நிதி. நீயும் உன் வாழ்க்கையை சாணக்கிய நிதி போல மாற்றிக்கொள்ளலாம். யோசி, செய், வெல். நினைவில் கொள், வெற்றி ஒரு முடிவல்ல, அது ஒரு பழக்கம். அதை தினமும் பயிற்சி செய், நம்பிக்கையுடன் முன்னேறு. இதுபோன்ற சிந்தனை தூண்டும் ஊக்கமூட்டும் வீடியோக்களுக்கு மாதி யோசி லைஃப் ஈஸி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.